Hi friends, welcome to our channel. அஜய் அலக்னந்தா. நம்ம இன்றைக்கி அடை தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். மார்னிங் டிஃபனுக்கு அடை தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். அடை தோசைக்கு முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு 6 மணி நேரத்துக்கும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஒரு 2 கப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு. ஸோ இதெல்லாமே ஒரு கப் அளவுக்கு, பருப்புகள்லாம் ஒரு கப் அளவுக்கு, இட்லி அரிசி மட்டும் 2 கப்பு. இதெல்லாம் மெயினாக போட்டு நான் வீட்டில் இப்போ ஒரு 7-8 பேருக்கு சமைக்க போகிறேன். அதனால் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ஃபேமிலியாக இருந்தால் 1 கப் அரிசி, அதுக்கப்புறம் அரை கப்பு பருப்புக்கு போட்டுக்கோங்க. இது இப்போ அரைச்சிட்டு இந்த மிக்ஸ் பேட்டர் எப்படி அதுக்கடுத்து அதில் என்னெல்லாம் தாளித்து ஊற்றணும், எப்படி சுடணுன்றதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகா சேர்த்துக்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சோம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அரைக்கும் போதே நான் சோம்பு போட்டுருவேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. சோம்பு பிடிக்காதவங்க மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மாவுலேயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைக்கும் போது சேர்த்தா. பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் சோம்பு. இதில் மிளகா இதில் இந்தளவுக்கு போட்டுட்டிங்கன்னா, உங்கள் காரத்துக்கு தேவைக்கு போட்டுட்டிங்கன்னா, தாளிக்கிறப்பையும் நம்ம 2 மிளகா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மாவு நிறையா இருக்கிறதுனால இந்தளவுக்கு மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் அந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் அப்போ வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் சில்லாக நறுக்கி எண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து வதக்கிட்டு நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை ஊற்றலாம். நம்ம கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. தாளிக்க வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றா கொட்டிடலாம். அடை தோசைக்கு எப்பவுமே வெங்காயம் ஒரு சேர்த்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த மாவில் அரைச்சி வச்சுருக்கிற அடை மாவில் இதை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம இதை மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட போகிறோம். ஸோ அந்த உப்பு சேர்க்குறதுல கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் தோசைகள் வச்சிட்டோம். லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு மாவை நம்ம ஊற்றிடலாம். அடை தோசை சின்னதாக தான் ஊற்ற முடியும். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் வராது. ஏன்னா நம்ம இந்த மாவில் வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் சின்னதாக நறுக்கி தேங்காய் சேர்த்துருக்கோம். துருவியும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் என்கிட்ட கொத்தமல்லியும் புதினாவும் இல்லாதனால நான் சேர்க்கல. இதில் இன்னும் கொத்தமல்லியும் புதினா சேர்க்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு ஊற்றினா போதும். அடை தோசை இதை விட ஸ்லிம்மாக வராது. இந்த அளவுக்கு தான் வரும். இதவே நீங்கள் திருப்பி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைக்கும் போது நல்ல கிறிஸ்பியான அடை தோசை கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். நான் இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக பாருங்கள், அடை தோசை இப்படி தான் இருக்கும். யம்மியான அடை தோசை ரெடி. ப்ளஸ் கார சட்னியோட கிறிஸ்பியான அடை தோசை. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ப்ரோட்டீன் தோசைன்னு நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சம்மரில் அவங்களுக்கு இந்த வெயிலிருந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் நிறைய சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி அடை தோசைலாம் நீங்கள் சேர்க்கும் போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறையும். நிறைய பருப்பு, கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பொறுமையாக செஞ்சு கொடுத்து பழகுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.